மக்களே, விஜய் 2500 ரூபாய் சொந்த பணத்தில் தருவன் என்று கூறியிருக்கின்றார். 1,39,000 பெண்களுக்கு மாதம் 3,475 கோடி. அதுவே ஆண்டு கணக்கிட்டால் 41,070 கோடி. அதுவே 5 ஆண்டுக்கு கணக்கிட்டால் 2,08,500 கோடி ஆகின்றது. இதை அவர் சொந்த பணத்தில் எப்படி தர முடியும்? அவர் கருப்பு பணமாக அவர் நடித்த படத்தை 100 ரூபாய் டிக்கெட்டை 1000, 2000, 5000, 10,000 கூட விற்று அவர் சொத்து அவர் சேர்த்திருந்தாலும் இவ்வளவு பணத்தை எப்படி தர முடியும்? இதற்கு பின்னால் மக்களுடைய வரி பணம், கமிஷன்கள் எல்லாம் சூறையாடப்பட போகின்றது. இலவச என்ற பெயரில் அதில் கொள்ளையும் அடிக்கப் போகின்றார்கள். ஒரு மக்களுடைய வரி பணத்தை அதை வைத்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தலைவன் செய்ய வேண்டும். இலவசம் இலவசம் என்றால் மக்கள் என்ன பிச்சைக்காரர்களா? மக்கள் என்ன பிச்சைக்காரர்களா? கை ஏந்துகின்ற நிலை வைக்கின்றார்கள். அந்த அரசுக்கு தலைவர்களே மக்கள் தானே. மக்கள் தான் வரி கட்டுகின்றார்கள். மக்கள் தான் முதலாளி. பிச்சைக்காரன் முதல்வன். வாக்களித்து உட்கார வைக்கிறாங்களா, அவன் மக்களின் சேவகன். அதை விடுத்து விட்டு சொந்த பணத்தில் உன்னால் எப்படி கொடுக்க முடியும்? 5 ஆண்டுகளை 2,08,500 கோடி ரூபாய் வருகின்றது. இந்த பணத்தை வைத்து நல்ல திட்டங்கள் வருவாய் செய்யலாம், அனைவருக்கு வேலைவாய்ப்பு தரலாம். யாரு ஏமாற்று வேலை? மோடி கூறினாரே, நான் வந்தால் கருப்பு பணத்தை மீட்டு எல்லா வங்கி கணக்கிலும் 10 லட்சம் ரூபாய் இருப்பு வைப்பேன் என்று கூறி ஏமாற்றினானே அந்த மோடி. அதே ஏமாற்று வேலை தான் நீயும் செய்ய போகின்றாய். அரசுக்கு வருகின்ற வருவாயை 2,5 லட்சம் கோடி தான். அதிலே 1 லட்சம் கோடி வட்டி கட்டி விடுகின்றோம். இந்த 10 லட்சம் கோடி எப்படி கடன் அடைப்பாய்? உன்னால் கடன் அடைக்க முடியுமா? கடன் அடைக்கக்கூடிய திட்டங்கள், வருவாய் திட்டங்கள் அறிவித்திருக்கின்றாயா? செயல்படுத்த போகின்றாயா? நீ எல்லாம் ஒரு கார்ப்பரேட்டுக்காரனுக்கு நீ சேவை செய்ய வந்திருக்கின்றாய். இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் வளங்களுக்காக